நாம தினமும் காலையில எழுந்ததும் செய்யற முதல் வேலை என்ன? பல் துலக்குவதுதான். ஆனா ஒரு சின்ன கேள்வி, நாம இன்னைக்கு பயன்படுத்துற டூத் பிரஷ் எப்படி உருவானதுன்னு தெரியுமா? யார் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? முன்னாடிலாம் மக்கள் எப்படி பற்களை சுத்தம் பண்ணினாங்கன்னு தெரியுமா? இந்த சின்ன பிரஷுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த வீடியோ முடியும் போது நீங்க தினமும் யூஸ் பண்ற பிரஷை வேற மாதிரி பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துற சின்ன சின்ன பொருட்களுக்கு பின்னாடி உள்ள பல ஆச்சரியமூட்டும் பல தகவல்களை பத்தி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு our சேனல் திங்ஸ் எவ்ரிஒன் ஷுட் நோ. பழைய காலத்துல இப்ப இருக்கிற மாதிரிலாம் டூத் பேஸ்ட், டூத் பிரஷ் எதுவுமே கிடையாது. ஆனா மனிதர்கள் அப்பவே ஓரல் ஹைஜீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்து பகுதியில மக்கள் பற்களை சுத்தம் செய்ய ஒரு பவுடரை பயன்படுத்தினாங்க. அந்த பவுடர் என்னன்னு தெரியுமா? எலும்பு பொடி, சாம்பல், மரப்பொடி, அதாவது நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் தான். அதே மாதிரி பாபிலோன் பகுதியில மக்கள் சூயிங் ஸ்டிக்ஸை பயன்படுத்தினாங்க. அது ஒரு சாதாரண குச்சி இல்ல, அதை கடிச்சு அதோட முனைய சாஃப்ட் ஆக்கி பிரஷ் மாதிரி பயன்படுத்தினாங்க. இந்த ஹிஸ்டரியில இந்தியாவும் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம நாட்டுல வேப்பமரக்குச்சி பயன்படுத்துவது இப்ப கூட சில இடங்கள்ல பழக்கத்துல இருக்கு. வேப்பமரக்குச்சி பாக்டீரியாவை கொல்லும், சுவாசத்தை ஃப்ரெஷ்ஷா ஆக்கும். இது ஒரு நேச்சுரல் டூத் பிரஷ் தான். அதாவது மாடர்ன் சயின்ஸ் வருவதற்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருந்தாங்க. சுமார் 1400களில சீனா நாட்டில முதல் மாடர்ன் டூத் பிரஷ் உருவானது. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? கைப்பிடி மூங்கில் அல்லது எலும்பால இருந்துச்சு. பிரிசில்ஸுக்காக பன்றியின் முடிய பயன்படுத்தினாங்க. அந்த பிரஷ் தான் நம்ம இப்ப யூஸ் பண்ற பிரஷுக்கு அடித்தளமா இருந்துச்சு. இந்த ஐடியாவை ஐரோப்பா நாடுகள்ல அடாப்ட் பண்ணினாங்க. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. பன்றியோட முடி மிகவும் கடினமா இருக்கும். அது சில நேரங்கள்ல ஈர்களை டேமேஜ் பண்ணும். அதனால மக்கள் வேற வழி தேட ஆரம்பிச்சாங்க. 1780ல வில்லியம் ஆடஸ் என்பவர் முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. ஒரு மரத்துண்டை எடுத்து அதுல துளைகள் போட்டு விலங்குகளின் முடிய வச்சாரு. அதுக்கப்புறம் அதையே அதிக அளவுல தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டூத் பிரஷ் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. 1800களில டூத் பிரஷ் தயாரிப்பு அதிகரிச்சது. மரக்கைப்பிடி கொண்ட பயன்படுத்துவதற்கு எளிதான டூத் பிரஷை அதிக மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. விலங்குகளின் முடியில பாக்டீரியா வளரும். 1938ல ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. டியூபாண்ட் என்ற நிறுவனம் நைலான் பிரிசில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. இதுவே மாடர்ன் டூத் பிரஷோட ஆரம்ப காலம். மென்மையா ஹைஜீனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கைப்பிடி வந்துச்சு. டிசைன் இம்ப்ரூவ் ஆனுச்சு. 1960களில எலக்ட்ரிக் டூத் பிரஷை கண்டுபிடிச்சாங்க. ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட், ஈஸி கிளீனிங், அதுலயும் வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சாஃப்ட், மீடியம், ஹார்ட் வேரியன்ஸ், சார்கோல் பிரிசில்ஸ், எக்கோ ஃப்ரெண்ட்லி பேம்பூ பிரஷஸ், எல்லா விதமான பிரஷும் கிடைக்குது. இவ்வளவு இருந்தும் நிறைய பேர் இன்னைக்கும் பல் துலக்குவதே இல்ல. மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசம். இதனால பல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வருது. டென்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை பல் துலக்கணுமா. காலையில எழுந்ததும் ஒரு தடவை, தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை. இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன். நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பல் துலக்குவீங்க? எந்த பிராண்ட் டூத் பிரஷ் யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரு சிம்பிள் டூத் பிரஷ் 5000 ஆண்டுகளுக்கு மேல எவல்யூஷனை கடந்து வந்திருக்கு. மரக்குச்சியில இருந்து எலக்ட்ரிக் பிரஷ் வரைக்கும் மனிதர்கள் தொடர்ந்து இனோவேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.